வணக்கம் சொந்தங்களே. இன்று நாம் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தேடப் போகிறோம். ஆன்மீகம் சந்தை பொருளாகிவிட்ட நிலையில் பிரபலங்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள். நான் யார் என்று நம்மையே கேட்கும் பொழுது நமக்கு கீழ்வரும் பதில்கள் கிடைக்கும். நான் ஒரு ஆண் அல்லது பெண். நான் இந்த வேலையை செய்கிறேன். டாக்டர், லாயர், டீச்சர், இன்ஜினியர் மற்றவை. நம் படிப்பு அல்லது குவாலிஃபிகேஷன், நம் சமூக அந்தஸ்து, பொருள் மற்றவை, நம் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், கணவன், மனைவி மற்றையவை. ஆனால் நாம் இவையெல்லாம் மட்டும் அல்ல. நாம் உண்மையில் யார் என்பதை தான் இந்த காணொளியில் காணப்போகிறோம். வெல்கம் டு த மைண்ட் மேவரிக், ரோஸ்லின் பாஸ்கோ. பெரும் புகழ் பெற்றவர்கள் மாயை என்ற விஷயத்தை பற்றி பேச கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தினசரி வாழ்க்கை, இஎம்ஐ, கார் லோன் என்று கலங்கும் சாதாரண மனிதர்கள் இதை பற்றி யோசிக்கவே முடிவதில்லை. நம்மை சுற்றி 5 உரைகள் உள்ளன. இந்த உரைகளை நம்முடைய இந்து வேதம் அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா மற்றும் ஆனந்தமய கோஷா என்று கூறுகின்றன. சங்கராச்சாரியா அவர்கள் முதல் 4ஐயும் நம் உண்மையை மறைக்கும் திரைகள் என்று கூறுகிறார். இவற்றை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அன்னமய கோஷா நம் உடல் என்ற உரையை குறிக்கும். நம் உடலை பேண நமக்கு உணவு மற்றும் நீர் மற்றும் பல சத்துக்கள் தேவை. அடுத்து நாம் பார்க்க போவது பிராணமய கோஷா. நம்மை சுற்றி இருக்கும் வெளியிலிருந்து நாம் ஆக்சிஜனை பெறுகிறோம். இது பிராணன். இந்த பிராணன் நம் உயிருக்கு மிக அத்தியாவசியமானது. இது இல்லாமல் நாம் வாழ முடியாது. இது பிராணமய கோஷாவாகும். இந்த உரையும் நம்மை சுற்றி இருக்கிறது. மனோமய கோஷா என்பது மிகப்பெரிய மாயத்திரை. இது நம்மை தொடர்ந்து பல சிந்தனைகளுக்கு உட்படுத்துகிறது. இது நம்மை ஆக்கிரமிக்கிறது. நாம் இந்த உடல் மட்டுமே என்று நம்ப வைப்பதில் இந்த மனோமய கோஷாவுக்கு பெரும் பங்கு உண்டு. அடுத்து விஞ்ஞானமய கோஷா. நம் அறிவு தேடல்கள் சம்பந்தப்பட்டது. நாம் கண்டுபிடிக்கும் முக்கியமான இன்வென்ஷன்ஸ், இன்னோவேஷன்ஸ் இவற்றில் அடங்கும். உதாரணத்திற்கு மின்சாரம், தொலைத்தொடர்பு சாதனங்கள், விண்வெளி சாதனங்கள், வயர்லெஸ் இவற்றில் அடங்கும். இப்பொழுது ஏஐ இதில் சேர்ந்துள்ளது. இவை நம்முடைய ஈகோ அல்லது ஆணவம் என்ற விஷயத்துடன் சம்பந்தப்பட்டது. ஆனால் இவை அனைத்தும் நம்முடைய உலக உருண்டையில் மட்டுமே செயல்படக்கூடியது. உதாரணத்துக்கு 3i அட்லஸ் என்கிற இன்டர்ஸ்டெல்லார் காமெட் நம்முடைய கிரகத்தின் எல்லா விதிகளையும் மீறி செயல்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானிகளே இதை பார்த்து திகைத்து போயிருக்கிறார்கள். ஆனால் இதை கண்டு நாம் திகைக்க தேவையில்லை. நம் பூமியின் புவி ஈர்ப்பு விசை விதிகள் இன்டர்ஸ்டெல்லர் காமெட்ஸுக்கு பொருந்தாது. கடைசியில் நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனந்தமய கோஷா. இது நமக்கு தினசரி நடக்கும் இன்பத் துன்பங்களுக்கு அப்பாற்பட்டது, என்றும் நம்மை ஆனந்தமயமாக வைக்கக்கூடியது. இதை பியூர் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லலாம். இதை நாம் ஆன்மா அல்லது சோல் என்றும் கூறலாம். இது பிரபஞ்சம் முழுதும் பறந்து விரிந்து செல்லக்கூடியது. இதை கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் நம்முடைய உண்மையான நிலை. இதன் எல்லைகளை நாம் வரையறுக்க முடியாது. நாம் மற்ற மாயைகளை, உரைகளை உணர்ந்து கடந்து செல்லும் பொழுது நம்முடைய ஆன்மாவை உணரலாம். இதுதான் உண்மையான நாம். ஆன்மாவுக்கு ஜாதி, மதம், ஜெண்டர் என்ற எந்த அடையாளமும் கிடையாது. இது காலகாலமாக தொழில், உணவு பழக்கங்கள், அந்தஸ்து, படிப்பறிவு மூலம் புகுத்தப்பட்ட நிலைகள். நாம் அவை எதுவுமே கிடையாது. இந்த மாயை அல்லது உரைகள் என்பது நம் அறிவை மறைத்து நான் ஒரு இன்ஜினியர், லாயர், டீச்சர், ஆண், பெண், ஏழை, பணக்காரன், இந்த வகுப்பை அல்லது இந்த ஜாதியை சேர்ந்தவன் என்ற பிரிவுகளை வளர்த்து நம்மை அறியாமை என்ற திரைக்குள் வைத்துள்ளது. நம் உடல் வயதாகி நோய்வாய்ப்படலாம். நம் மனம் சந்தோஷமாகவும் துக்கமாகவும் மாறலாம். நம் எண்ணங்கள் நம்மை அடிமைப்படுத்தலாம் அல்லது அகங்காரத்தை கொடுக்கலாம். நம் ஆணவம் தோற்கடிக்கப்படலாம்.
இவை எதுவுமே நம்முடைய உண்மையான இயல்பு கிடையாது. The kingdom of God is within us. கடவுளின் ராஜ்யம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளது. இதற்காக நாம் தினசரி செயல்பாடுகளை நிறுத்தவோ நம் பதவிகளை துறக்கவோ அவசியமில்லை. இவை இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்று, இந்த உலகத்துடன் சம்பந்தப்பட்டவை என்று உணர்ந்தால் நாம் எல்லோரையும் சமமாக பாவிக்கலாம். இந்த நிலைப்பாடு நம்முடைய மேனிஃபெஸ்டிங் திறனையும் அதிகரிக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷனை தூண்டும், பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை அதிகரிக்கும். இந்த 5 உரைகளும் நாம் விழித்திருக்கும் நிலையில் செயல்படும். தூங்கும்போது அன்னமய கோஷா மறைந்துவிடும். ஆழ்ந்த உறக்கத்தில் ஆனந்தமய கோஷா மட்டுமே செயல்படும். மறுபடியும் விழிப்பு நிலையில் இவையல் நம்மை மாயை என்ற நிலையில் வைத்திருக்கும். மேட்ரிக்ஸ் என்ற ஆங்கில படம் இதைதான் நமக்கு பூடகமாக சொன்னது. நம்முடைய சமூக அடையாளங்களிலிருந்து நம்மை வேறுபடுத்தி ஒரு டிட்டாச்மெண்ட் என்கிற நிலையில் இருந்து செயல்படுவது மிக மிக கடினமானது. ஆனால் உண்மை புரிந்தால் நம் அன்றாட வேதனைகளிலிருந்து நமக்கு ஒரு தற்காலிக நிவாரணம் கிடைக்கும். நான் சொல்லும் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய புத்தகங்கள் Goddess Abax, The Brimstone Fallacy, Highlights of a Course in Miracles and Co-Create with Your Universe என்ற புத்தகங்களை அமேசானில் அல்லது நோஷன் பிரஸ்ஸில் வாங்கி நீங்கள் படிக்கலாம். என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்து, ஷேர் செய்து மற்றும் சப்ஸ்கிரைப் செய்வோம். This is Rosalind Bosco, the Mind Maverick, signing off. நன்றி நண்பர்களே.